உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவங்க தவிர்க்கலாம்? 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட அந்த டைமில் நிறையா எனர்ஜி இருக்கு. 20s விட்டுட்டு நம்ம 40s ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டையர்மெண்ட் கோல் இன்னைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லைனில் நான் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும்னா அது அசெட் அலோகேஷன் தாங்க. அது 20 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 80 வயசாக இருக்கட்டும். ஒரு கோல்ட் அண்ட் சில்வரை ஃபுல் போர்ட்ஃபோலியோவில் 60-70% வச்சுக்கிறதும் தப்பு. நான் ரொம்ப அக்ரெசிவ், எனக்கு வயசு 20 தான் ஆகுது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இக்விட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறதும் தப்பு. நீங்கள் அல்டிமேட்டாக எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் கண்டிப்பாக ஒரு போர்ஷன் நீங்கள் அதை 5 கோலுக்கு அலோகேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கோல் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லாருமே முதல்ல வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு சேமிக்கணும், இதெல்லாம் தான் முக்கியமான கோலாக சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக என்ன சொல்லுவோம்னா, உங்கள் கோல்லையே நம்பர் 1 கோலாக எது வரணும்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் வரணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏஆர்ஏ ப்ராஸ்பர்ட்டியோட டைரக்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான காவேரி அண்ணாமலை அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஆனால் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா, இயர்லியாகவே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட 20 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 40 இயர்ஸில் பிளான் பண்ணால் சான்ஸ் இருக்காங்க? ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒவ்வொருத்தர் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லாருமே முதல்ல வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு சேமிக்கணும், இதெல்லாம் தான் முக்கியமான கோலாக சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக என்ன சொல்லுவோம்னா, உங்கள் கோல்லையே நம்பர் 1 கோலாக எது வரணும்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் வரணும். ஏன்னா அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒருவேளை நம்மளால 20s ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. 40s ஆரம்பிக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணலாம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரம் நடுறதுக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலன்னா அடுத்த பெஸ்ட் டைம் என்னன்னா இன்னைக்கு. ஸோ அதனால எப்போ நம்ம ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கணுங்கிறது முக்கியம். இப்போ நம்ம ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கோம், ஒரு மேரத்தான். நம்ம முதல்லலாம் நடந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம கடைசியில் ஓடி மேரத்தானை முடிக்க முடியாதுன்னா முடிக்க முடியும். பட் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி, ஃபோக்கஸ், எஃபர்ட்ஸ், எனர்ஜியை கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக முடிச்சிருவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 20s விட்டுட்டு நம்ம 40s ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டையர்மெண்ட் கோலை அட்டைன் பண்ண முடியும். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், கொஞ்சம் ரிசோர்ஸஸ் ஜாஸ்தியாக நம்ம போடுற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிசிப்ளின் ஜாஸ்தியாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் அட்டைன் பண்ண முடியும். இதில் என்ன ஆகுதுன்னா, 20ல் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ உங்கள் காம்பவுண்டிங் விண்டோ நிறைய வருஷம் இருக்குது. பட் 40ல் ஆரம்பிக்கிறப்போ உங்கள் காம்பவுண்டிங் விண்டோ சின்ன ஆயிடுது. பட் இதுலேயே ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. நீங்கள் 40 வரப்போ ஒன்று உங்களோட இன்கம் லெவல் ஜாஸ்தியாகவும் இருக்கும், அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் என்ன தேவை அப்படிங்கிற கிளாரிட்டியும் 20 விட 40ல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துட்டு 20ல் விட்டுட்டோமே அப்படின்ற கவலை இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோக்கஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரிட்டையர்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்லும்போது எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு பாசிவ் இன்கம் தேவைப்படுது. ஸோ பாசிவ் இன்கம் அதாவது மந்த்லி எனக்கு ஒரு பென்ஷன் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கீம் மேம் சூஸ் பண்ணலாம்? இப்போ முன்னாடி இருக்கிறது பார்த்தா ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், எஃப்டி, ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ், இது மாதிரி தான் இருந்துகிட்டு வருது. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமா? பாசிவ் இன்கம் கண்டிப்பாக தேவை நமக்கு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா. பாசிவ் இன்கம்க்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஒரு சோர்ஸுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால எதுவுமே ரைட்டோ தப்போ கிடையாது. இதில் நமக்கு எது சூட் ஆகுது, நம்மளுடைய மென்டாலிட்டிக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்து ஒரு கலவையாக இதை எடுக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அதிகமாக தெரியுது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் பேக்டு இருக்கிற எஃப்டி ஸ்கீம்ஸ்லேயே அதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும். குவார்ட்டர்லியாக உங்களுக்கு பே அவுட்ஸ் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். என்ன, ஒரு லாக்இன் இருக்கும், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி போடுவோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. நமக்கு ஒரு இருக்க கார்பஸை கொண்டு போய் நம்ம அதில் போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற இன்கம் எடுத்துக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை வேணுங்கிற டேட்ல நீங்க நிர்ணயிச்சுக்கலாம். அண்ட் டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பெனிஃபிஷியல்.
இன்னொன்னுலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஆன்யூட்டீஸ் வச்சிருப்பாங்க, பென்ஷன் பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப்க்கு எனக்கு 30 வருஷம், 40 வருஷம் வேணுங்கிற அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டா ஒரு இன்கம்ம நீங்க செட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட குடுக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இன்கம். சில பேர் நெறைய ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுலருந்து நமக்கு டிவிடெண்ட் வரும். இது ஒரு நல்ல இன்கம். ஆனா, இதுல ஒரு டிராபேக் என்னன்னா, இது ஃபிக்ஸ்டா இந்த மாசத்துல இவ்ளோ வரும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட்டா தெரியாது. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டான சில இன்கமோட இத ஒரு அடிஷனலா வச்சுக்கிட்டோம்னா, அது பெட்டரா இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா, ரென்டல் இன்கம். ரென்டல் இன்கமும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டா இந்த மாசத்துக்கு இவ்ளோ வந்துரும் தெரியும். பட் அதுல ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசெட் வந்து லிக்விட் கிடையாது. நீங்க வேணும்னா அந்த முதல்ல உடனே எடுக்க முடியாது. அண்ட் பிளஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ஸ் இது மாரி அதர் சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது மாரி இந்த பல சோர்சஸ் ஆஃப் பாசிவ் இன்கம்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ நமக்கு எது எப்படி சூட்டபிளா இருக்கு, இத நாங்க எப்படி சொல்லுவோம்னா, எதையும் ஃபுல்லா நம்பி இருக்காதீங்க ஒரு சோர்ஸ. ஒரு பிளெண்டடான ஸ்ட்ராட்டஜியா ஸ்டெபிலிட்டிக்குன்னு ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிலிட்டிக்குன்னு கொஞ்சம் எஸ்டபிள்யூபி வச்சுக்கோங்க. அது மாரி ஒரு 2, 3 கலந்து ஒரு பிளெண்டட் ஸ்ட்ராட்டஜியா வச்சீங்கன்னா, உங்களோட ரிட்டயர்மெண்ட் லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்கும். இப்போ நீங்க சொன்னபோது எல்லாமே அசட் அலோகேஷன் எல்லாத்தையுமே தனித்தனியா அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பிபிஎஃப் போறது பெட்டரா இல்ல என்பிஎஸ் போறது பெட்டரா மேம்? ரெண்டோட நோக்கமும் கோலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. பிபிஎஃப் வந்து ஒரு லிமிட் இருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு 15 இயர்ஸ் லிமிட் இருக்கு. அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். நடுவுல வேணா நம்ம லோனா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது என்பிஎஸ்லயும் கவர்மெண்ட் லாக் பேக். இருக்குல்ல மேம்? என்பிஎஸ்லயும் லாக்இன் இருக்கு. பிபிஎஃப் வந்து ஃபுல்லாவே ஃபிக்ஸ்டு ட்ரெடிஷ்னல். இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளக்சுவேட்டிங். கவர்மெண்ட் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அத வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வர இன்கம் நமக்கு கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீ. என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்பிஎஸ் நம்ம ஏன் போடுறாங்கன்னா, சிலர் வந்து எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு போடுவாங்க. சில பேர் இது கவர்மெண்ட் பேக்ட். ஆனா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இத வந்து மார்க்கெட் லிங்க்டாவும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பிபிஎஃப்ல ட்ரெடிஷ்னல் மட்டும் தான். பட் என்பிஎஸ்ல நான் இவ்வளோ 40% 50% என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஈக்விட்டி எக்ஸ்போஜரும் எடுத்துக்கலாம். ரெண்டோடைய அப்ஜெக்டிவும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒருத்தர் வந்து தன்னுடைய ரிஸ்க் அபிலிட்டி என்ன அப்படிங்கறத பொறுத்து எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கோர் போர்ட்ஃபோலியோல ஒரு போர்ஷனா அதை வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் ரிட்டயர்மெண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு கடைசி காலத்துல ஒரு வீடு மட்டும் போதும், என் பசங்க பார்த்துப்பாங்க இப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த தாட் வந்து ரொம்ப இருக்குங்க. நாங்க வந்து எந்த செஷன் எடுத்தாலும் ஒரு லைனை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். யோர் சில்ட்ரன் ஆர் நாட் யோர் retirement fund and you are not their emotional fund. ஸோ சில்ட்ரனும் வந்து நமக்கு என்ன தேவைனாலும் பேரண்ட்ஸ்ட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதும் தப்பு. பேரண்ட்ஸும் என்னோட ஓல்ட் ஏஜை என் சில்ட்ரன் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ எல்லாமே வந்து ஒரு பிளானிங் மூலியமா இன்னைக்கு செல்ஃப் ரிலையபிளா நம்ம பார்த்துக்கிறதுங்கிறது தாங்க பிக்கெஸ்ட் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ அதனால தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இவ்வளோ முக்கியம். சில்ட்ரன் இருக்கலாம், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், அவங்க வந்து ஹாப்பியா நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு கூட நினைக்கலாம். பட் நமக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வச்சுட்டு அதுல நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்துட்டு அதை பிளான் பண்ணிட்டு வாழ்றது தான் ஒரு டிக்னிஃபைட் லைஃப் பிளஸ் த கரெக்ட் வே டு அப்ரோச் ரிட்டையர்மெண்ட். ஓகே. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த லோன் இஎம்ஐ இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் தனி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வரப்படும். இது உண்மையிலேயே சாத்தியமா மேம்? கண்டிப்பா சாத்தியங்க. அதுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, உங்க லைஃப்ல ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஒன்று பண்ணணும். ஸோ இப்போ எல்லாரும் ஏர்ன் பண்றாங்க. அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சர்ப்ளஸ்ங்கிறது ஒரு அமௌண்ட். இப்போ நீங்க ஒரு 100 ரூபா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு 25-30 ரூபா உங்களால சேவ் பண்ணலாம். உங்க சேவ் பண்ணக்கூடிய சர்ப்ளஸ் அந்த பணம் தான். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒரு தனி இல்லைங்க. உங்க லைஃப்ல 5 கோல் இருந்தா 6வது கோலும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஸோ அந்த கோல் லிஸ்ட்ல தான் நாங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்றப்ப ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கையும் சேர்ப்போம். இப்போ உங்களால ஒரு 30 ரூபா தான் சேமிக்க முடியும் 100 ரூபாலனா அந்த 30 ரூபாயை எப்படி உங்க கோலுக்கு பிரிச்சு சேமிக்கலாம், அதுல எத்தனை ரூபா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு போகணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் இந்த பிளான் பண்ணாம தானா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் கோலையே எடுத்து விட்டுட்டு இருக்கிற 30 ரூபாயும் அவசரமா வர அடுத்த 2க்கு போட்டு இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. அது தப்பு. தப்புங்கிறத விட இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை தள்ளி போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா உடனே வந்து ஏதாவது ஒரு தேவை வந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப்ல. என்னைக்குமே நான் என்னோட கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டை யோசிக்கிறேன்னா இது கடல்ல அலை என்னைக்கு ஓயிருது நம்ம எப்ப நீந்துறது அந்த கதை தான். ஸோ அதனாலதான் நாங்க வந்து உங்க கையில 30 ரூபா தான் இருக்கா இன்வெஸ்ட் பண்ண, தட்ஸ் ஃபைன். இதை எப்படி பெஸ்ட் அலோகேட் பண்ணலாம்? உங்க 30 வந்து முடிஞ்சா நாங்க வந்து எங்கேயாவது லூப் ஹோல்ஸ் இருக்கு உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு ஏதாவது குறைக்க முடிஞ்சா அதை கூடுமா குறையுமான்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங்ல நாங்க பண்ணுவோம். பட் அல்டிமேட் டிசிஷன் கிளையண்டோடது.
நீங்க அல்டிமேட்டா எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுல கண்டிப்பா ஒரு போர்ஷன் நீங்க அதை 5 கோலுக்கு அலோகேட் பண்றீங்கன்னா அதுல ஒரு கோல் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கா இருக்கணும். அண்ட் அதுல மேபி முதல்ல கொஞ்சமா அலோகேட் பண்றோம், அப்புறம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் முடிஞ்சோன்னா அந்த கமிட்மெண்டோட அமௌண்ட்டும் இதுக்கு சேர்த்து அலோகேட் பண்ணலாம். பட் அதனால நான் இன்வெஸ்ட் எதுக்கு பண்றோம், இது ஒரு முக்கியமான காரணம், இதுக்கும் ஒரு அலோகேஷன் போகணும். அதனால தான் நாங்க எங்க கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அர்ஜ் பண்றது என்னன்னா, இந்தியால இந்த அவேர்னஸே இல்லங்க. ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணீங்கன்னா, அது தெளிவா காட்டிடும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? அது எந்தெந்த வருஷம் வருது? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? இதுல எத்தன உங்களோட கோல்ஸ அச்சீவ் பண்ணலாம்? மிச்சத்த அச்சீவ் பண்ணணும்னா நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? எல்லாத்தையும் அந்த ஃபினான்ஷியல் பிளான் தெளிவா காமிச்சிரும். ஸோ அப்படி பண்றப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே ரிட்டயர்மெண்ட் கார்பஸையும் கொண்டு வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் கோல்ஸ் பற்றி பேசினாலும் விமன் இதில் வந்து ரொம்பவே பின்தங்கி தான் நம்ம இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ விமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுங்கள், விமனுக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து முக்கியமாக இருக்குது? இது ரொம்பவே முக்கியங்க. நாங்க நிறைய ஃபினான்ஷியல் லேடீஸ் ஃபாரம்ல வந்து நிறைய இத பத்தி பேசுறோம். சம்ஹவ் லேடீஸ் வந்து வீட பாத்துக்கிறாங்க, தன் வார்ட்ரோப பாத்துக்கிறாங்க, தேவைப்பட்டா ஒரு ஃபேமிலி பிசினஸ் கூட பாத்துக்கிறாங்க. ஆனா பணத்தைன்னு மேனேஜ் பண்ண வரப்ப அந்த டிரைவர் சீட்டை தூக்கி யார்கிட்டயாவது கொடுத்துட்றாங்க. மேபி ஒரு ஃபியரா என்னவா இருக்கலாம். விமனுக்கு வந்து இந்த நர்ச்சரிங் பவர் இன்பில்ட்டாவே இருக்குங்க. நம்மளால ஒரு உயிரை நல்லா பாதுகாத்து வளர்க்க முடியும். மணிக்கும் வந்து அதே நர்ச்சரிங் தான் தேவை. ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கறதுக்கு எப்படி ஒரு கன்சர்ன், ஒரு லவ், ஒரு இதெல்லாம் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோமோ, அதே கன்சர்ன், லவ், அதுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம பணத்துக்கு கொடுத்தா பணத்துக்கும் வளர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு. அண்ட் அதை பெஸ்ட் யாரால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமனால தான் அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும். அவங்க எப்படி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு, ஒரு ஹஸ்பண்டோடையோ, ஒரு சில்ட்ரனோடையோ, ஒரு மதர் இன்லாவோடையோ ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி மணிக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்களால மணியை நல்லா நர்ச்சர் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் குவாலிட்டியும் இருக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ என்னோட அர்ஜென்ட் ரிக்வெஸ்ட் டு விமன் வில் பி, நீங்க மணி மேனேஜ்மெண்ட்ல பேக் சீட் எடுக்காதீங்க, ஃபேமிலியோட இன்வால்வ் பண்ணுங்க, நீங்களும் அதை பண்ண ஆரம்பிங்க. சின்ன சின்னதா இன்வெஸ்ட் விமன் வந்து சேவ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல இருந்து நம்ம அரிசி டப்பா, பருப்பு டப்பா, இங்க அங்க பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். பட் சேவ் பண்ணி வைக்கிற பணத்துக்கு வந்து க்ரோ ஆகிற கெப்பாசிட்டி இல்ல. அது வந்து ஒரு விதை மாதிரி தாங்க. ஒரு விதைய வந்து நீங்க வந்து ஒரு அலமாரிக்குள்ள பூட்டி வச்சீங்கன்னா அது எப்படி விதை முளைக்கும்? அதை வந்து ஒரு மண்ணில் போடணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு ஒரு சன்லைட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது முளைக்கும். அதே மாதிரி இந்த பணத்துக்கும் தேவையான என்வாயன்மெண்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அது வளரும். நம்ம கபோர்டுக்குள்ள பூட்டி வச்சா அது எப்படி வளரும்? ஸோ அதனால இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் கரெக்டான பீப்புளோட அசோசியேட் பண்ணி, ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் அட்வைசரோட அசோசியேட் பண்ணி, அதை பற்றி சின்ன சின்னதாக தெரிஞ்சுட்டு அதை வளர்க்குற கெப்பாசிட்டியை நம்ம இன்வால்வ் பண்ணோன்னா நமக்கும் நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், ஒரு செல்ஃப் ஒர்த் கிடைக்கும். அண்ட் அவங்களே விமன் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் சூப்பர் குட் இன் மணி மேனேஜ். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவங்க தவிர்க்கலாம்? 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட அந்த டைமில் நிறையா எனர்ஜி இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அவங்க யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாங்கன்னா, தாத்தாட்ட இல்லை, பாட்டிகிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் இல்லை, அட்வைசர்ஸ்ட்ட இல்லை, ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட இல்லை, போய் நேராக கேட்குறது கூகுள்கிட்ட தான். ஸோ அவங்க வந்து என்ன, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாலேஜ் இஸ் பவர். பட் அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கூகுள்கிட்ட கேட்குறத மட்டும் வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட முடியாது. இதில் ஏன்னா, இப்போ கூகுள்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன், இதே ஒரு 60 வயசு ஆள் ஒரு கேள்வி கேட்பாரு, அதே ஒரு 15 வயசு பையன் ஒரு கேள்வி கேட்பான். கூகுளுக்கு கேட்குறவங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது. 3 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆன்சர்ஸ். ஆனால் ஃபினான்ஷியல்ல வந்து இப்போ எங்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு 20 வயசு வந்து கேட்டாலோ, ஒரு 40 வயசு வந்து கேட்டாலோ, ஒரு 50 வயசு, எனக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் இருக்காது. நான் அவங்கள்ட்ட இன்னும் ஒரு 10 கேள்வி கேட்பேன், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவேன், அவங்களுக்கு என்ன தேவைகள்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். முதல்லயே சொல்ல மாட்டேன். அண்ட் 40 வயசுலயே 2 பேர் வந்தாலும் 2 பேருக்கும் நான் ஒரே பதில் சொல்ல மாட்டேன். பட் கூகுளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால அதை வந்து ஒரு பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வச்சு ஃபுல்லா 100% இன்னைக்கு வந்து டூ இட் யோர் செல்ஃப்னு ஒன்று ரொம்ப ப்ரிவேலண்டா வந்துருச்சு. பல விஷயங்கள்ல ரொம்ப நல்ல கான்செப்டுங்க அது. பட் வென் இட் கம்ஸ் டு மணி, ஏன்னா இதுல அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு யாரும் சொல்லி தரல.
அது ஒரு சப்ஜெக்டா எடுக்கல. பணத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை எப்படி வளர்க்கணும், காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகும், இது எதையுமே நம்ம ஸ்கூல்ல படிக்கல. அதனால இந்த டூ இட் ஆர் செல்ஃப்ல வந்து நம்மளா போய் எந்த பணத்தைங்க நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? நம்ம கைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்த பணம், இல்ல யாராவது கிஃப்டா கொடுத்த பணம். இந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப நம்ம பாதுகாப்பா பண்ணணும், என்னன்னு தெரிஞ்சு பண்ணணும். அதனால வி ஆல்வேஸ் அட்வைஸ் ஒரு ப்ராப்பர் தெரிஞ்ச நல்ல சர்டிஃபைட் அட்வைசர் மூலியமா போங்க. Completely don't do it yourself. அது first advice to 25 years old. Second advice, they have a lot of aggression. அடுத்தவங்களத கேட்டு கேட்டு இவங்க அவ்வளோ பணம் பண்ணிட்டாங்க, பிட்காயின்ல அவ்வளோ போட்டுட்டாங்க, அவ்வளோ பண்ணிட்டாங்க. இங்க ஸ்டோரிஸ் வந்து நீங்க பிளஸ் எவ்வளவோ கேட்பீங்க, அந்த பிட்காயின்ல போட்டு அவ்வளோ தொலைச்சிட்டாங்கிற ஸ்டோரிஸை நீங்க ரொம்ப கேட்க மாட்டீங்க கிரிப்டோ கரன்சில. இன்னி வரைக்கும் கிரிப்டோவை புரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்றேன். பட் எங்கேயோ இட்ஸ் கோயிங் ஓவர் மை ஹெட். எனக்கு இன்னும் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வாரன் பஃபே ஒரு ரூல் சொல்லுவாரு, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபுல்லா புரியலன்னா பண்ணாதீங்க. அது எவ்வளவோ ஏறிட்டு போட்டோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே வேண்டாம். உங்களால எதை புரிஞ்சுக்க முடியுது அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஜென்சிக்கு நான் இதை சொல்லுவேன், அடுத்தவங்க பண்ணிட்டாங்க, இது இப்போ ஹாட்டா இருக்கு. இப்போ எங்கிட்டயே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்க. முதல்லயே அவங்க கேட்கறது நான் ட்ரேட் பண்ணி எவ்வளோ பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ணி நான் எவ்வளோ க்ரோ பண்ண முடியும்னு யங்ஸ்டர்ஸ் கேட்கறதே கிடையாது. ட்ரேட் பண்ணி நான் எவ்வளோ க்ரோ பண்ண முடியும். ட்ரேடிங் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யோர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு சைசபிள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னா ஒரு 10-20% ட்ரேட் பண்ணுங்க. ஸோ your questions have to be right. எல்லாருமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டுன்னு தேடுறாங்க. உங்களோட கேள்விகள் என்ன, நீங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க அடுத்த 1 வருஷத்துக்கு தேவைக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல அடுத்த 20 வருஷத்துல தேவைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கரெக்டான கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ அதனால ஜென்சி இன்னைக்கு ஐ எம் ஒர்க்கிங் வித் a lot of young professionals with their first salary. முக்கியமா what we train them is what questions to ask, how to plan. இன்னைக்கு வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றோம், ஆனா எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்னு தெரியாமலே இன்வெஸ்ட் பண்றேன். பணம் இருக்கு இன்வெஸ்ட் பண்றேன், அதுவும் நாட் வெரி கரெக்ட். ஸோ அதனால ஜென்சி, யூ வாண்ட் டு இன்வெஸ்ட், யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங், விச் இஸ் பியூட்டிஃபுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நாங்களாம் 20ல இருந்தப்ப இதெல்லாம் பண்ணுமான்னு எங்களுக்கு தெரியல. அந்த மென்டாலிட்டி இஸ் வெரி குட். பட் ஸ்டில் யூ நீட் அ லாட் ஆஃப் காஷன். டாக் டு த ரைட் பீப்புள், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி.